எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் சண்டையின் போது 7 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. போரை தானே நிறுத்தியதாக ட்ரம்ப் மீண்டும் கூறியதால் சர்ச்சை. இந்திய பாதுகாப்பிற்காக இணைந்த உதயகிரி, ஹிம்கிரி கப்பல்கள். ஒரே நேரத்தில் 2 போர் கப்பல்களை அர்ப்பணித்து இந்தியா சாதனை. தமிழகம் முழுவதும் களை கட்டும் விநாயகர் சதுர்த்தி விழா. பொருட்களின் விலையேற்றத்தால் மக்கள் கவலை. விஜய் படத்தால் தனது வாழ்க்கையே போச்சு. தயாரிப்பாளர் பி.டி. சிவக்குமார் வேதனை. தொடர் விடுமுறையை ஒட்டி சொந்த ஊருக்கு கூட்டமாக செல்லும் மக்கள். 6000 ரூபாய் வரை ஆம்னி பேருந்து கட்டண உயர்வால் அதிர்ச்சி. இனி விரிவான செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் சண்டையின் போது 7 விமானங்கள் வீழ்த்தப்பட்டதாக ட்ரம்ப் கூறியது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சண்டையின் போது 5 விமானங்கள் வீழ்த்தப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் ட்ரம்ப் தற்போது இந்த புதிய தகவலை தெரிவித்திருக்கிறார். போரை தானே நிறுத்தியதாக அவர் மீண்டும் இந்தியாவை சீண்டியுள்ளார். சண்டையின் போது யாரும் போரை நிறுத்த அழுத்தம் கொடுக்கவில்லை என பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இந்திய பாதுகாப்பிற்காக 2 கப்பல்கள் இணைக்கப்பட்டுள்ளன. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS உதயகிரி, ஹிம்கிரி என்ற அதிநவீன போர் கப்பல்களை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். ஆல்பா 17 கீழ் உருவாக்கப்பட்டுள்ள இந்த கப்பல்கள் இந்திய பாதுகாப்பிற்கு உதவும். 2 கப்பல்கள் ஒரே நேரத்தில் இணைக்கப்பட்டுள்ளது இதுவே முதல் முறை. அமெரிக்க நிறுவனங்கள் உங்களுக்கு உண்டியலா என ட்ரம்ப் மீண்டும் காட்டமாக பேசியிருப்பது பெரும் கண்டனத்திற்கு உள்ளாகியுள்ளது. கூகுள், ஃபேஸ்புக் போன்ற அமெரிக்க டெக் நிறுவனங்களுக்கு டிஜிட்டல் வரி விதிக்கும் நாடுகள் உடனடியாக அதை திரும்ப பெறாவிட்டால் பன்னாட்டு பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஐரோப்பிய நாடுகள் உட்பட பல நாடுகள் டிஜிட்டல் வரியை அறிமுகப்படுத்தியுள்ள நிலையில் ட்ரம்ப் இவ்வாறு கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா களை கட்டியுள்ளது. நாளை விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் சந்தைகளில் பழங்கள், தோரணங்கள், விநாயகர் சதுர்த்தி பண்டிகைக்கான பொருட்கள் குவிந்துள்ளன. விலை சற்று அதிகமாக இருப்பதால் மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். சுப நாட்கள், விநாயகர் சதுர்த்தி, வார விடுமுறை என தொடர் விடுமுறை நாட்கள் வருவதால் மக்கள் தங்கள் ஊர்களுக்கு கூட்டமாக செல்கின்றனர். இதனால் பேருந்துகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இதனை பயன்படுத்தி ஆம்னி பேருந்துகளின் கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தியுள்ளன. சென்னையிலிருந்து மதுரை செல்ல அதிகபட்சமாக 6000 ரூபாய் வரை வசூலிக்கப்படுவதாகவும், திருச்சி செல்ல 4000 ரூபாய் வரை வசூலிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. புலி படத்தை தயாரித்ததால் தனது வாழ்க்கையே நாசமாகிவிட்டதாக அப்படத்தின் தயாரிப்பாளர் பி.டி. சிவக்குமார் வேதனை தெரிவித்துள்ளார். 27 ஆண்டுகால சேமிப்பை வைத்து படத்தை தயாரித்து தோல்வியடைந்ததாகவும், தன்னுடைய இடத்தில் வேறு ஒருவர் இருந்திருந்தால் தற்கொலை செய்து கொண்டிருப்பார் என்றும் அவர் கூறியிருக்கிறார். தனக்குத்தான் நஷ்டமே தவிர விஜய் அடுத்த படத்திற்கு சம்பளத்தை இரட்டிப்பாக்கிவிட்டார் என்றும் பி.டி. சிவக்குமார் வேதனை தெரிவித்திருக்கிறார். அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் 5 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு அட்டவணையை பள்ளிக் கல்வித்துறை இயக்ககம் அனுப்பியுள்ளது. 11, 12ஆம் வகுப்புகளுக்கு செப்டம்பர் 10ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தேர்வுகள் நடைபெற உள்ளதால் 27ஆம் தேதி முதல் அக்டோபர் 5ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியர்களிடையே உடல் பருமன் பிரச்சினை அதிகரிப்பது குறித்து பிரதமர் கவலை தெரிவித்திருந்த நிலையில் உடல் எடை குறைப்புக்கான நெறிமுறைகள் விரைவில் வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உடல் பருமனை முன்கூட்டியே கண்டறிந்து சிகிச்சை அளிக்கவும் நெறிமுறைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. விநாயகர் சதுர்த்தியை எந்த நேரத்தில் வழிபட வேண்டும் என்ற செய்திகள் வெளியாகியுள்ளது. இன்று விநாயகர் சிலையை வீட்டில் வாங்கி வைத்துவிட்டு நாளை காலை 6 முதல் 7:20 வரை வழிபடலாம் என்றும், நாளை விநாயகர் சிலை வாங்கினால் மதியம் 1:35 மணி முதல் 2 மணி வரை அல்லது மாலை 6:30 மணிக்கு மேல் படையலிட்டு வழிபடலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகை கடன்களுக்கு இனி 90% வரை கடன் வழங்கப் போவதாக சவுத் இந்தியன் வங்கி அறிவித்திருக்கிறது. இதற்காக அந்த நிறுவனம் கோல்ட் எக்ஸ்பிரஸ் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளது. 3 ஆண்டுகள் அவகாசத்துடன் 25,000க்கு மேல் 25 லட்சம் வரை கடன் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தவணையாக இல்லாமல் எந்த நேரத்திலும் திருப்பிச் செலுத்தலாம் என்றும் சிறு தொழில் முனைவோர்களை குறிவைத்து இந்த திட்டம் தொடங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. போலி விளம்பரங்களால் குளறுபடிகளை மறைத்துவிட சதி நடைபெறுவதாக நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். தாராபுரம் அரசு பள்ளியில் காலை உணவு வழங்கப்பட்டதில் பல்லி கிடந்ததை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏழை குழந்தைகள்தானே படிக்கிறார்கள் என்று அலட்சியத்தோடு உணவு தயாரிப்பதா என்றும் அவர் வினவியுள்ளார். காலை உணவின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்றும் நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். அமைச்சர் ஐ. பெரியசாமி திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு வயிற்று வலிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று இரவு திடீரென வயிற்று வலி ஏற்பட்டதன் காரணமாக அவர் மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவ நிபுணர்கள் சிகிச்சை அளித்து வருவதாகவும் விரைவில் குணமடைந்து வீடு திரும்புவார் என்றும் கூறப்படுகிறது. நடிகர் விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா குறித்து பல்வேறு ரூமர்கள் வெளியாகி வருகின்றன. இருவரும் ஒன்றாக இல்லை என்றும் சொல்லப்பட்டது. ஆனால் இந்த செய்தியில் உண்மை இல்லை என்றும் சங்கீதா தனது மகளின் படிப்பிற்காகவே வெளிநாடு சென்றிருப்பதாகவும் கூறப்பட்டது. இதனிடையே விஜய் சங்கீதா திருமண நாளை முன்னிட்டு அவர்களது திருமண போட்டோ சோசியல் மீடியாக்களில் வைரலாகி வருகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் காலை 10 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.